காமராஜருக்கு புகழுக்கு புகழ் சேர்த்த மறைந்த முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களும் வாழும் கலைஞராக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்களும் எந்நாளும் கல்விக்கும் மக்களுடைய அடிப்படை தேவைகளுக்கும் முன்னுரிமை தருகின்ற ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் விளங்குகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த துறையில் நடைபெறுகின்ற அனைத்து விரும்பத்தகாத நிகழ்வுகளையும் சட்டமன்றத்தினுடைய மானிய கோரிக்கைகளே தெளிவாக எடுத்துரைப்போம். 100 நாள் கணக்கென்று வைத்திருக்கின்றோம். நகராட்சி மேற்கொண்ட 800 கோடிக்கும் மேலான வளர்ச்சி திட்ட பணிகளை ரத்து செய்திருக்கின்றார்கள். ரத்து செய்யப்பட்ட பணிகளை மீண்டும் எப்போது ஒப்பந்தம் கோரப்பட்டு மக்களுடைய அடிப்படை தேவைகளுக்கு இன்றியமையாத பணிகள் என்பதை உணர்ந்து வெகு விரைவில் அந்த பணிகளை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். மாண்புமிகு திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் எங்கள் உயிரினும் மேலான திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர் சிந்தையில் உதித்திட்ட வடசென்னை வளர்ச்சி திட்டத்தை முழுமையாக இன்றைக்கு முடக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு திட்டமும் ஏழை எளிய மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில் பின்னி பிணைந்திருக்கின்ற திட்டங்கள். அந்த திட்டங்களையும் நிதி நெருக்கடி என்று காரணம் காட்டி கடந்த ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் மாண்புமிகு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவரின் புகழுக்கு புகழ் சேர்க்கும் என்ற காரணத்தால் நூலகங்கள், படைப்பகங்கள், விளையாட்டு மைதானங்கள், விளையாட்டு கூடங்கள், பூங்காக்கள், அதேபோல் கழிவுநீரேற்று நிலையங்கள், அதேபோல் தடையின்றி வழங்கப்பட இருக்கின்ற மின்சாரங்கள், இப்படிப்பட்ட பணிகளுக்கு இன்றைக்கு தடைகள் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். இவை அனைத்தும் மக்கள் வளர்ச்சிக்கான திட்டங்கள் என்பதால் இந்த ஆட்சியாளர்கள் அந்த பணியை தொடர வேண்டும் என்று இந்த நேரத்தில் வேண்டுகோள் வைக்கிறேன். அது காழ்ப்புணர்ச்சியை காட்டுகிறது. மக்கள் அனைத்தையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், மயிலேடி பூங்காவில் அமைக்கப்பட்டிருந்த கல்வெட்டு அவர் துணை முதலமைச்சராக இருந்தபோது திறக்கப்பட்ட கல்வெட்டு. அந்த மயிலேடி பூங்காவுடைய கல்வெட்டை 2 நாட்களுக்கு முன்பு அகற்றியிருக்கிறார்கள். அதேபோல் ராயபுரம் மண்டலம் 5 எதிரிலே இருக்கின்ற முதல்வர் திருமண மாளிகையிலே பதிக்கப்பட்டிருந்த 2 கல்வெட்டுகளையும் அகற்றியிருக்கின்றார்கள். இப்படி கல்வெட்டுகளை அகற்றுவதால் மாண்புமிகு திராவிட முன்னேற்ற கழக தலைவருடைய புகழ் பணிகளை எந்நாளும் மறைக்க முடியாது. கல்வெட்டுகளை வேண்டுமென்றால் அகற்றலாம். மக்களுடைய இதய சிம்மாசனத்திலே குடியிருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வருடைய பெயரை எதை வைத்து அகற்றுவார்கள், எதை வைத்து நீக்குவார்கள்? ஆகவே இந்த காழ்ப்புணர்ச்சியை மக்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள்.